முக்கிய செய்தி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக நடத்த இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு இபிஎஸ்ற்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் கூட்டணியின் அச்சாரமாக பார்க்கப்படும் நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவரகம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் என இரு பிரிவு இருந்த போதிலும் அன்புமணி ராமதாஸ் பிரிவு பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்திருப்பதன் முதல் விருப்பம் மற்றும் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு ஆகியவை இப்போது அன்புமணி பிரிவு பாமகவின் முக்கிய அந்த மூத்த வழக்கறிஞர் பாலு தலைமையிலான குழு இபிஎஸ்ஐ சந்தித்திருப்பதன் மூலமாக ஒரு உறுதியாகி இருக்கிறது. அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக முதலில் சென்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்தித்திருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி பிரிவு பாமக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு இந்த சந்திப்பின் மூலமாக தெரிய வந்தது. மற்றொன்று, அவர் இபிஎஸ்ஐ சந்தித்த பின்னர் அளித்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணியின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்றும், அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான சட்ட ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்போம் என்றும், அவர் அந்த சட்டத்தின் வழி நடப்போம் என்றும் டாக்டர் ராமதாஸ் பிரிவு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை நாங்கள் சட்டத்தின் வழி நின்று அதை எதிர்கொள்வோம் என்றும், மூத்த வழக்கறிஞரும் அன்புமணி பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சியில் 2வது இடம் வகிக்கக்கூடிய முக்கிய தலைவராக திகழக்கூடிய அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவரான பாலு அளித்துள்ள பேட்டியின் மூலமாக தமிழக அரசியலில் இந்த முறை இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் டிசம்பர் வந்துவிட்டது. ஜனவரி மாதத்திற்குள் இந்த ராமதாஸ் பிரிவு பாமகவும் எந்த அணிக்கு செல்லும் என்பதும் இரு தரப்பிலும் ஒருங்கிணைப்பு ஆகுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் முதல் முன்னோட்ட முயற்சியாக அன்புமணி பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து அழைப்பு விடுத்திருப்பதாக கூறியதன் மூலமாக அவர்கள் அரசியல் ரீதியாகவும் அங்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள் என்றுதான் அறிய முடிகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் தலைமையிலான ஐவர் குழு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை என்று சந்தித்து பேசிய நிலையில் இங்கு அன்புமணி பிரிவு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து பெறுவதும் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. பாமக எந்த பக்கம் கூட்டணி சேரும் என்பதை கோடிட்டு காட்டும் வகையில் இந்த முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு அழைப்பின் மூலமாக உறுதியாகிறது. அவரகம்